இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. நான் வண்டி விட்டேன் அப்படி நிப்பாட்டுமா? சார் அவர் இவர் இருக்காங்களா? தலைவர் வந்திருக்காரா? எங்கே இருக்காரு? தலைவர்லாம் அரெஸ்ட் ஆகிட்டாங்களா? எங்கே இருக்காங்க பொதுச் செயலாளர்லாம்? எந்த மண்டபம்? கம்யூனிட்டி ஹாலா சார்? போட மாட்டாங்க. இதை வச்சே போட்டுடலாம். அதை வச்சு போட்டுலாம். ஃபோன் பண்ணி அவர் தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற அங்கே இல்லை உள்ள போட்டாச்சு. உதயகுமார் வந்துட்டேன். வெளில நிற்கிறான். வெளியே வந்து தான் போயிட்டு தர முடியும். உள்ளதான் இப்போ தர மாட்டேன். ஆர் சுபாஷ், மாநில பொருளாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் காலத்திலே அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கூட்டுறவு பயிர்க்கடன் தொடர்பாக 3 முறை அரசாணைகளை பிறப்பித்து விவசாயிகளை தொடர்ந்து குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறார். தான் என்ன வாக்குறுதி அளித்தோமோ அதை நிறைவேற்றாமல் தவணை முறையில் அரசாணை பிறப்பித்து வாக்களித்த விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்து வருகிறார். எனவே அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழகம் தழுவிய அளவில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக சென்னை எழும்பூர் எல்ஜி கார்டனிலிருந்து புறப்பட்டு கோட்டை நோக்கி சென்ற போது கைதாகி இந்த திருமண மண்டபத்தில் அழைக்கப்பட்டுள்ளோம். எங்களுடைய கோரிக்கை, தமிழக முதல்வர் நேற்று 110 விதியின் கீழ் அறிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களிடையே ஏழை பணக்காரர் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களே என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு கார் வழங்கியும் 75,000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்கியும் உதவியாளருக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழக அரசு இருக்கிறது என்று தொடர்ந்து கூறி வந்த நிலையில் விவசாயிகளுக்கு மட்டும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்வதில் நிதி நெருக்கடி என்று கூறி வரும் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே கார் வழங்கும் போது அந்த நிதி நெருக்கடி எங்கே போனது என்பதுதான் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் உடனடியாக மறுபரிசீலனை செய்து தேர்தல் காலத்திலே விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி அளித்தார், கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியும் அதோடு கரும்பு டன்னுக்கு 4,500, நெல் குவிண்டாலுக்கு 3,500, உற்பத்தி மானியமாக 15,000 ரூபாயும் உடனடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழக விவசாய சங்கம் சார்பில் முதலமைச்சரை பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்ப சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் என்ன அறிவிச்சாரு அப்படின்னா விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட தள்ளுபடி பண்ணலன்றீங்க. அப்புறம் அதை எப்படி அவர் சொல்றாரு? அதாவது அவர் சொன்னதுதான் நாங்க கேட்கிறோம். அவர் சொன்னதை மீறி நாங்க கேட்கல. அவர் என்ன சொன்னாரு? 5 ஏக்கர் வரை உள்ள சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் 100% தள்ளுபடி எனவும்
5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தேர்தல் காலத்தில் அவர் வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் அவர்களை கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். அந்த கோரிக்கையை மட்டும்தான் நாங்கள் நிறைவேற்ற கேட்கிறோம். அதை விடுத்து தேவையில்லாமல் அரசாணை பிறப்பிப்பதும் விவசாயிகளை 50,000 என்றும் 75,000 என்றும் 1,00,000 ரூபாய் என்றும் ஏலம் விடும் போக்கு கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே தமிழக முதல்வர் தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை தமிழக விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதற்காக ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநிலம் தழுவிய அளவிலும் போராட்டங்களை தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சில விவசாய சங்க தலைவர்களை அழைத்து அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள அரசாங்க தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் என்ன சொல்லுகின்ற அவர்களை அழைத்து பேசி இந்த போராட்டத்தை நீர்த்து போகும் செயலிலே தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டசபையில இருந்தா ஏன் போராடுறாங்க? எதுக்காக போராடுறாங்க? இப்ப அறிவிச்சிட்டாரு, 110 அறிவிச்சுட்டா எங்களுக்கு ஏற்புடையா இருந்தா நாங்க ஏன் சென்னைக்கு வரோம்? பல மாவட்டங்கள்ல இருந்து நிர்வாகிகள் இப்ப பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா அமைப்புகளும் இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், 3வது முறையா தமிழக முதல்வர் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே தொலைக்காட்சி பத்திரிகை வாயிலாக அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் இது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த வாக்கின்படி அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுக்கிறோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.